ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்க காட்ஸில்லா x காங் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் எல்லா சீன்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படம் ரொம்பவே விஷுவல் ட்ரீட்டான படம். சரி, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி காங்கை பேஸ் பண்ணி தான் நகர்ந்துருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படத்தில் காட்ஸில்லாவோட அப்பியரன்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு ரோல்னால் இந்த சூக்கோவோட கேரக்டர் தான். இவரோட கேரக்டர் எனக்கு மட்டும் இல்லை, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. இவரோட ரோல் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. எனக்கு இந்த டவுட் ஃபர்ஸ்ட்டில் இருந்துச்சு. சூக்கோவை பார்க்க ஸ்கார்கிங் மாதிரியே இருக்கார். அதுவும் ஸ்கார்கிங் கலரில் இருக்கார். ஒருவேளை ஸ்கார்கிங் தான் சூக்கோவோட அப்பாவாக இருக்குமோ? வேறு ஏதாவது படத்துலையாவது யார் சூக்கோவோட ஆர்ஜினை சொல்லுங்கள். முடியல கடவுளே, முடியல. சரி, மறுபடியும் கதைக்கு வரும். படத்தில் ரொம்பவே காட்ஸில்லாக்கும் காங்குக்கும் இருக்க சீன்ஸை ரொம்பவே பேலன்ஸ் பண்ணி காட்ஸில்லாவையும் அதிகமாக கட்டாமல் காங்கையும் அதிகமாக கட்டாமல் ரெண்டு பேரையும் மீடியமாக வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் முக்கியமாக ஒரு சீனில் காங் ஒரு பிரிட்ஜு மேலே ஏறி போகிற மாதிரி அந்த குட்டியாக இருக்கார்ல, அதான் காங். அப்போ காங்கே எவ்வளோ பெருசு. இப்போ காங் போகிற அந்த பிரிட்ஜில் அது ஆக்சுவலாக ஒரு அனிமல். இப்போ அது ஒரு டைட்டன், அதாவது டைட்டன். அந்த டைட்டன் மட்டும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கை கால் எதுவுமே இருக்க மாதிரி தெரியல, வெறும் ரிப்கேஜ் மட்டுமே இவ்வளோ பெருசு இருக்குது. அப்போ அந்த டைட்டனோட ஹைட்டு ரொம்பவே பெருசாக தான் இருக்கும். இல்லைன்னா அது ஏதாவது ஸ்னேக் டைப் வேரியன்ட் டைட்டனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. படத்தில் ஸ்கார்கிங்கை லாஸ்ட்டாக கிளைமாக்ஸ்க்கு அப்புறம் தான் அவரோட சீன்ஸே அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸ்கார்கிங்கை இன்னும் கொஞ்சம் நல்லா டெரராக அந்த படத்தில் பில்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் கேட்கலாம், என்ன இது நல்லா தானே பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. லாஸ்ட்டாக கிளைமாக்ஸில் ஒரு விஷயம் பண்ணாங்க. இது ஒரு ஸ்பாய்லர் தான், இந்த ஒரு சீன் மட்டும் சொல்ல. காட்ஸில்லாவோட வாலை பேட்டு மாதிரி மாற்றி ஸ்கார்கிங்கை அடிக்குது. காங் ஸ்கார்கிங்கை பிடிச்சி போட மறுபடியும் காட்ஸில்லா அடிக்க. படம் ஃபுல்லாக அவரை பற்றி அவ்வளோ ஹைப்பை க்ரியேட் பண்ணிட்டு கடைசியில் அப்படி பண்ணிட்டீங்களே. கொஞ்சம் அந்த இடத்துல அவர் காலியாகணும். அதுக்கு கொஞ்சம் அவரை டெரராக காட்டி காலியாக்கியிருக்கலாம். அதாவது ஸ்கார்கிங் அவர்கிட்ட அந்த ஷார்ட் இல்லைன்னா ஒரு வேஸ்ட் பீஸ் மாதிரி லாஸ்ட் ஆக்கிட்டாங்க. அடுத்து இந்த ஷீமு அவரோட கண்ட்ரோலில் எப்படி வந்துச்சுன்னு கரெக்டாக ஓரளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் எப்படி ஷீமோவை கண்ட்ரோல் பண்ணலான்றது கரெக்டாக சொல்ல, அந்த கிறிஸ்டல் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாருன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வர படங்களில் இது எப்படி அவர் வச்சு கண்ட்ரோல் பண்ணார், இது எதோட எலும்பு முதுகு தண்டாக இருக்கும் அப்படின்ட்டு WB ரிவீல் பண்ணணும். ஏற்கனவே இவ்வளோ ஹைப்பாக இருக்கும், கொஞ்சம் சொல்லி விடுங்களேன். எனக்கு இன்னொரு ஒரு கெஸ் இருக்குது, ஒரு சின்ன கெஸ் இருக்குது. போன காட்ஸில்லா vs காங் படத்தில் வார் பேட்டுன்னு ஃபஸ்ட்டு காங் உள்ளே போன உடனே ஒரு ஸ்னேக் மாதிரியான ஒரு உயிரினத்தை சாவடிப்பார்ல, அதோட முதுகு தண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அந்த கிறிஸ்டல் ஏதோ இருந்து இன்னும் எனக்கு கன்ஃபார்மாக தெரில, அவங்களும் ஒன்று ரிவீல் பண்ணல. அதே மாதிரி ஷீமோ கொஞ்சம் கிராஃபிக்ஸில் நல்லா பண்ணியிருக்கலாம், பார்க்க பிடிக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த மியூட்டோவை கொஞ்சம் சர்ப்ரைஸாக வச்சுருந்துருக்கலாம். மியூட்டோவோட லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மியூட்டோ. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஹியூமன் கேரக்டர்னால், இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர்னால் அது கிளாப்பர். படத்தில் ஒரு டைட்டனுக்கு டாக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி படத்தில் அவரோட காமெடிஸ் தத்துவெல்லாம் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. படத்தில் ஓரளவுக்கு மைல்டு ஹியூமரும், படம் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓவராலாக படம் சூப்பரு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போய் என்ஜாய் பண்ணல தானே படம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சேர்ந்து இந்த படத்தை பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வரதுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட்ஸில்லா அண்ட் காங் ஃபேன்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.